இடமில்லை. ஆகையால் ஓடி வந்தேன் இந்த கனகபுரி நாடு. இந்த கனகபுரி நாட்டிலே கனக மன்னனுக்கு உடல்நிலை சரியில்லை. ஆகையால் என் உதரத்தை கொடுத்து நான் காப்பாற்றுவேன். அப்படி காப்பாற்றியதால் அந்நாள் முதல் இந்நாள் வரை என் நாட்டு மன்னனுக்கு படத்தளவையாக விஷாட் கோடை குறையமில்லாமல் சிறப்போடு வந்து வருகிறேன். யாரவண்டாய் பலவிதம் அதுல நான் ஒரு விதம் நீ ஒரு விதம் தெரியும். இப்ப பாடிட்டு வந்தேன்ல அந்த பாட்டு திரும்ப பாடு. நானே நீயா என்னை பத்தி 10 பாட்டு எழுதின்னு போயிடுறாங்க. அதுக்கு ஆசிரியரே நான் தான். நீயா கதை ஆசிரியர் கோயில்சாமி, பாட்டு ஆசிரியர் பூவரசன். அட போடா அந்த பாட்டு இப்ப பாடு பாப்போம். பாட்டா சட்டப்பட்டு தூரம் தூரம் பச்சை மிளகா வயல வச்சா காரம் காரம் சுராங்கனி சுராங்கனிக்கு மல்லு கட்டலாமா மல்ல மல்ல மல்ல. ஆமா ஆமா எப்படி பாடு. மலர் கொடித்தேன் புள்ள கொடித்தேன் நாடாடையிட்டால் அம்மா தோசை சுட்டால் என் பிறந்தாய் மகனே. பாம்பு பாடுவாங்க எப்படி பொருள் உள்ள போயிடுதா? ஏன் ஆளி ஒரு மணியாணி அவனு பேர் உள்ள போச்சு பாக்குறேன். ஒரு மணி கிடையாது கிங்காங் மணி. நீ வந்து விட்டாய் இன்னொரு வருவன கொழுப்பா நம்மளுக்கு நம்ம வீட்டு சோத்தை தின்னுட்டு ஏன் கண்டவங்க எல்லாம் உதவாங்க. ஊர்ல திருவிழா செய்து திருவிழா முடிச்சு நாடகத்தை ஏற்பாடு செய்து நாடகார மேடம் கௌரவமா உட்காருன்னு ஊர்ல பெத்துனுக்கார் நாட்டாம்கார் முக்கியஸ்தர் யாரா ஒரு ஆள் யார் வீட்டுல யாருக்கு சேர் வாங்கி வருவாங்க. வாடிப்பட்ட புள்ள வெளியே மாலை மரியாதை வாடி கவுன்சில் நிக்கிறேன். எல்லாரும் ஓட்டு போடுங்க. எல்லா பானத்திலே சின்னத்திலே ஓட்டு போடுங்க. மரியாதை மரியாதை அது தல கேமரா போட்டு வந்துட்டு வாடி கவுன்சிலர் போய் நிப்பியா? 9வது வார்டு. சரி 9வது வார்டு. உனக்கு ஒதுக்கு போற சின்ன என்ன தெரியுமா? இன்னையில இருந்து தூங்க மூஞ்சி காட்ட மாதிரி தான் உனக்கு. நேத்து இங்க டீ ஊத்தி தொடச்சு வச்சு துண்டு அது போய் போட்டு நாய போட்டு மரியாதை செய்யறாங்கனாக்கா குனிஞ்சு பணிவான வணக்கம் சொல்லணும். என்னைக்குமே வணங்குற முள் தான் தைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஏரியா கவுன்சிலர் சொத்தா போடா
சொல்லு. அதாவது என்ன கேளு கேளு. ஏய், அடுத்த நிமிடம். இமக்குன வயக்குடிவன் இந்திய கலர் சாமி. நம்ம ரோஜா நாடகமன்றம் மட்டும் இல்ல, எந்த நாடகமன்றம் மண்டபம் குழுமலால் வெளியே வரும்போது எங்களை மாதிரி வேலைக்கார பசங்க கூப்பிடுவீங்க. கூப்பிட்ட கோனுக்கு நாங்களும் ஓடி வருவோம். ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான முறை பதில் சொன்னாலும் அடிக்கதான் போறீங்க. தர்க்கமா பேசினாலும் அடிக்கதான் போறீங்க. ஏனென்றால் நீங்கள் அடிக்க பிறந்தவர்கள். நம்மள சூத்துவ இதை பத்திக்குது என்ன சொல்லிட்டாங்க. நீங்க கேள்வி கேட்டே பழகிட்டீங்க. அடிக்கணும் என்ன உங்களுக்கு அவ்வளவு தாராளமா அடி ஒண்ணு வேணான்னு சொல்ல. ஆனா அடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சின்ன ஒரு போட்டி வச்சுக்கலாமா? போட்டி ஒண்ணு வந்துட்டா பணம் நடக்க நல்லா இருக்காது. காசு பணம் வச்சு அது சூதா மாறிடும். அது நமக்கு தேவையற்றது. நம்ம ரெண்டு பேரும் சின்ன ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாமா? நான் கேட்கிற கேள்விக்கு சரியான முறையில பதில் நீங்க சொல்லிட்டா பொழுது வெடித்து நாடகம் விடும் வரை எந்த காட்சியாரும் நான் உள்ள இருக்கிற வெளியே இருக்கிற எப்ப வேணாலும் உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப எல்லாம் என்ன கூப்பிட்டு முகத்தை மட்டும் விட்டுடு. காலில இருந்து கழுத்து வரலும் எவ்வளவு ஒரு நாள் அடி. சத்தியமான மேடம்ல போய் பேச மாட்டேன். சத்தி இது மக்கள் தான் சாட்சி. இது விநாயகன் இன்னும் ஒண்ணு உண்டாத்துக்கு அடி சாவடா சொல்ல. கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டா எவ்வளவு அடி பதில் சொல்லல. உன்னை நான் அடிக்க மாட்டேன். அதான் கீழே போட்டு அப்புறம் ஏறு கேள்வி கேட்கட்டுமா? நல்லா தெளிவா பாத்துங்க. நல்லா பாருங்க. இது குப்பம் வீடு. இது குப்பை வீடு. இது இது குப்பம் வீடு. இது கோபால் வீடு. இது கோபால் வீடு. கொட்டை வந்து போச்சு பாரு. இப்ப சொல்லு. யார் வீடு? இது குப்பம் வீடு. அது கோபால் வீடு. கோபால் கோபால் வீடு. கோபால் வீடு குப்பை வீடு. குப்பை வீடு. ரெண்டு வீட்டு நடு மத்தியில கோபால் வீட்டு வைக்க போரு. கோபால் வீட்டு வைக்க போரு. யார் வீடு? கோபால் வீடு. யார் வீடு? குப்பை வீடு. வைக்க போரு. கோபால் வீட்டு வைக்க போரு. இப்ப கேள்வி கேட்கட்டுமா? குப்பை வீட்டு கோழி வந்து கோபால் வீட்டு வைக்க போறல முட்டை போட்டுச்சு. போட்ட முட்டை கோபாலுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா? பதில் சொல்லிட்டு காட்சி. நான் சாப்பா குத்திக்கிறியா? அப்பெல்லாம் லெட்டர் இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணியா மாச்சு. மாச்சு. இப்ப எல்லாம் செல்போன் வந்தாலும் வந்தது. இந்த லெட்டர்ன்றதையே சுத்தமா மறந்து போனா போயிட்டோம். ஆனா செல்லு வந்து எவ்வளவு நம்மளுக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதனால குடும்பம் அழியுதோ இல்லையோ குழந்தைங்க குடிச்சவரா போகுது. சாப்பாடு செய்யும் போது டிவி சீரியல் பார்க்கும் போது குழந்தை அழுதுனாக்கா ரெண்டு பிஸ்கெட் எடுத்து தண்ணியிலயோ பால்ல தொட்டு ஊட்டி தூங்க வச்சுட்டு சமையல் செய்து டிவி பார்க்கறது கிடையாது. குழந்தை அழுதுன்னா போதும் உடனே செல்போன் எடுத்து கையில குத்துட்டு அது இப்படி 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 பவுல எரியுமா சிரிக்காதீங்கம்மா. சத்தியமா பவுல எரி. ஏன்னா குழந்தையானத மண்ணில் விளையாடினா போட்டுங்கிற துணி மட்டும்தான் அழுக்காகும். செல்போன்ல விளையாடிச்சுன்னு வை வாழ்க்கையா கேள்விக்குறியாகும். எதிர்காலன்றது குழந்தைங்க நம்ம கையில் தர குழந்தை கேள்வி கிடையாது. அது சொல்லு. கோபால் விட்டு வைக்க போறது மட்டும் போடுச்சு. கோபாலுக்கு சொந்தம். கோபால் விட்டு வைக்க போறது போட்டுக்குது. ஆமா அதனால கோபால சொந்தம். கோழி இல்லாத முட்டை வருமா? வராது. அப்ப கோழி யாருது? குப்பந்து. அப்ப முட்டை யாரு சொந்தம்? அப்ப குப்பனுக்கு தான் சொந்தம். நான் என்ன உன் பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்குது. நண்டு போய் நேரம் செல்போன் எடுக்கிறேன். அந்த 10 ரூபாய் கீழே விழுந்து போகுது. பின்னால நான் வரேன். கீழே இந்த 10 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். எத்த உனக்கு சொந்தமா போட்டு உனக்கு சொந்தமா? எனக்கு தான் சொந்தம். எப்படி? நீதான் மொத்த ஊட்டியாடா தங்கம். அதுவே குப்பை வீட்டு கோய் குப்பை வீட்டுல போட வேண்டிய முட்டி ஏன் கோபால் வீட்டு வைக்க போட்ட போட்டு? சரி போன போட்டோம். ஆம்லெட் போட்டு ஆளுக்கு போதா பிரிச்சு கொடுத்துடலாம். பொட்டாசி மாசம் கோபாலுக்கு ஆம்லெட் பிடிக்காது. ஆம்லெட் பிடிக்காது. சரி போன போட்டோம். ஆப்பாயில் போட்டு குப்பை கிட்ட கொடு. ஆப்பாயில் 2 பேர் எப்படி சாப்பிடுவேன்? அட வந்து சோத்து பேர பீத்து விடுறீங்க. ஆப்பாயில் ஒரு ஆப்பாயில் 2 பேர். சரியா? புல் பாயில் போட்டு ஆளுக்கு பாதியா கொடு. அண்ணா சொல்லிட்டு நான் பொட்டாசி மாசம் கோபால் சாப்பிட மாட்டாயா? அப்படியா? சரி போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடு. முட்டை தான் சொல்றாங்க. போய் சொன்னாங்க கோபாலியா? சரி போன போட்டோம். உனக்கு என்ன விடதான தெரியணும்? முட்டைக்கு சரியான பதில் சொல்லணும்னா அட பொட்டைன்னு ஒண்ணு. முட்டைக்கான பதில் சொல்ல போட்டு. சிறப்பு கனகபுரி நாட்டு மன்னர் கருகாமல் அமைச்சர்
மக்கள் அங்கோடு வாழ்க தளபதியாரே நலமோடு இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்க வாழ்க வாழ்க. என்றுமில்லாமல் இந்தியாவில் அதிகமாக வளர்க்க தலைவர் என்னுடைய மகன் வருகிறார். அவனுக்கு சிறப்பான வரவேற்பு தர வேண்டும். பஜனை கோச்சிலாம் போகும்போது ராமராசம் ஆஞ்சநேயர் ரசம் போட்டு ஆடிடுவோம். அந்த மாதிரி நீ சூப்பரா ஆஞ்சநேயர் எங்க கைட்டு அந்த ஆளுக்கு ஜிப்பு போட்டு வைக்க சாத்து மேல ஜெட்டி போட்டுறான். உள்ள போயிட்டு இல்ல வெட்டுப்படி முடித்துவிட்டு தலையில திரும்பிக்கா இந்த கிழவாசல் அந்த கிழத்தில் சிறப்பு நாட்டியம்
பாப்புல நல்லா இருக்கு. டேய் அவனுக்கு காக்கா வலிப்பு சொல்றது இல்ல நீ ஏற்கவே யாரு காக்கா வலிப்பு யாரு மெட்ராஸ் டான்ஸ் அதெல்லாம் மெட்ராஸ் டான்ஸ் அண்ணே பண்றா யாரு உங்க மெட்ராஸ்ல இருக்கு? எப்படி ஏய் கூப்பிட வச்சு பண்றது போய்ங்க 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 தம்பி வணக்கம்டா. நல்லா இருக்கடா. ஏய் என்னடா? டேய் ஏய் நீ மாச்சமா நீ யாரு கூட்டாருதியா மாசம் மாத்த கையங்க வைப்பாங்க. யார் காரணம் ஆபரேட்டர் என்று போட்டு விட்டு வேலைக்கு பார்த்துட்டு போவா. சொல்லுங்க. சென்ற 7 வருஷம் நீண்ட நாட்களை பிறகு தாயக திரும்ப காரணத்தினால் வந்தவர் மனமார்ந்த மகிழ வேண்டும் என்பதற்காக ஆடல் பாடல் அபிநயத்தோடு ஆபாசத்தை தவிர்த்தார். குடி மச்சான புல் பாட போறா குடி மச்சான புல் பாட போறா Kudi, pero se le